இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், இமாம் அவர்களே, நான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா அல்லது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யவா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா? கேள்வி பாருங்க. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் தஸ்பீஹ் செய்யவான்னு கேட்டாரு. அப்ப இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை, ஒரு அழுக்கு நிறைந்த அழுக்குனா என்ன, ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை, இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்க்காரம், சோப் போட்டு தேய்ப்பாங்களே, இப்ப சர்ஃபெக்சல் அப்படி வந்திருக்குது. அப்ப சுத்தப்படுத்தி இந்த சோப்பிலி தானே அதன்பால் தேவைப்படுகிறது, அதிகமாக தேவைப்படுகிறது. என்ன அர்த்தம்? உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள். வேத்து விறுவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிற அழுக்கோட இருக்கிற பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நாத்த அடிக்கும். முதலாவது குளிச்சு சுத்தமாங்க இஸ்திக்ஃபார். உள்ளத்தை இஸ்திக்ஃபாரால குளிப்பாட்டி தஸ்பீஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள்.